போ, மழை சிறிது நேரத்தில் நின்றுவிடப் போகிறது என்றாள் கீதா வறட்சியான குரலில். அதோ பாருங்க மேகத்தை, நல்லா காத்தடிச்சு களைச்சால் ஒழிய மழை நிற்காது. வீணா பிடிவாதம் செய்யாதீங்க என்று வற்புறுத்தினாள் பொன்னி. பொன்னியின் வார்த்தைகளை நிரூபிப்பது போன்று மழை மேலும் வேகமாக விடாது பொழிந்து கொண்டே இருந்தது. கவிந்து கொண்டிருந்த இருளும் இன்னும் அதிகமாகிக் கொண்டுதான் போயிற்று. ஒரு சமயம் இரவு வரை விடாது மழை பெய்தால் ஆலமரத்தின் அடியிலேயே கீதா நின்று கொண்டிருக்க வேண்டியல்லவா நேரும். ஒரு தவறு செய்தது போதாதென்று மேலே இன்னொரு தவறு ஏன் செய்ய வேண்டும்? கீதாவிற்கு பிடித்தமில்லை என்றாலும் அரைமனதாக ஒப்புக்கொண்டாள். தனக்கு குடை வேண்டாம் என்று பொன்னி கீதாவிடமே தாழங்குடையை கொடுத்துவிட்டு தலையில் புடவை தலைப்பால் முக்காடிட்டு கொண்டு கூடையுடன் ஒரே ஓட்டமாக வீட்டை நோக்கி ஓடினாள். பின்னால் சென்ற கீதா வீட்டை அடைவதற்குள் பொன்னி வீட்டுக்கு சென்று கூடையை வைத்துவிட்டு சின்ன எஜமானியை வரவேற்க வாசல் பக்கம் வந்தாள். சாரல் அடிக்குதே அம்மா, உடம்புக்கு ஆகாது, ஏன் வாசலையே நிற்க வேணும், உள்ளே வாங்களேன் என்று அழைத்தாள். தயங்கி கொண்டு உள்ளே சென்ற கீதா கூடத்தில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டில் மீது உட்கார்ந்திருந்த மீசைக்கார மனிதன் ஒருவனை கண்டு பிரமித்து போய் நின்று விட்டாள். என் அன்னார் இவர், ஊரிலிருந்து வந்திருக்கிறார் என்று உட்கார்ந்திருந்த அவனை கீதாவிற்கு அறிமுகப்படுத்திய பொன்னி பக்கத்தில் இருந்த தொட்டியிலிருந்து விழித்து கொண்டு எட்டி பார்த்த தனது மகனை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். என்ன அது, ஒரே ஈரமா இருக்கிற நீ, புள்ளையை தூக்குற, அவனை இப்படி கொண்டா என்று உரிமையுடன் அதட்டிய மீசைக்காரன் பொன்னியிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு பின்பக்கம் இருந்த அறைக்குள் சென்று விட்டான். அன்னாருக்கு அவன் மேல ரொம்ப ஆசையம்மா, ஏன் என் மேல கூட அவருக்கு ரொம்பவும் பிரியம்தான் என்று கூறிய பொன்னி, ஏனம்மா உங்க புடவை ஈரமா இருக்கிறதே, இப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல காஞ்சி போயிடும் என்று நாற்காலி ஒன்றை எடுத்து நடுவில் போட்டாள். இருட்டி போனாப்புல அல்லவா இருக்கு, கொஞ்சம் விளக்க பொறுத்துறேன் என்று மேலும் கூறியபடி பொன்னி லாந்தர் விளக்கொன்றை ஏற்றி உயர தொங்கிக் கொள்ள கம்பியில் மாட்டினாள். விளக்கிலிருந்து எழுந்த மங்கிய ஒளியில் அப்பொழுதுதான் கீதா அந்த கூடத்தை நன்கு கவனித்தாள். மூலையில் தூசி படிந்த ஒரு மேஜை, அதன் மீது குழந்தைகள் விளையாடும் சிறு விளையாட்டு கருவிகள், இன்னொரு மூலையில் ஒரு சிறிய நாற்காலி. கண்களை நாலாபுரமும் சுழற்றி கூடத்தை ஆராய்ந்து பார்த்த கீதா இடதுபுறம் சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெரிய போட்டோவை கண்டு ஸ்தம்பித்து போய்விட்டாள். மலரும் ரீதியில் இருந்த பெரும் மல்லிகை மாலை ஒன்றில் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த போட்டோவில் இருந்த நாகராஜன் கண் கொட்டாது அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இருப்பு கொள்ளாது எழுந்தாள் கீதா. அருகில் நெருங்கி சென்று அதை உற்று கவனித்த அவளது மனம் வேகமாக அடித்து கொள்ள ஆரம்பித்தது. அதே சுருண்ட கூந்தல், கூரிய கண்கள், ஆனால் சாந்தமும் கம்பீரமும் ததும்பும் நாகராஜன் முகம் அல்லது. தூர பார்வையால் தன் கணவனைப் போல உருவில் தோற்றமளித்த அந்த மனிதனை ஆச்சரியத்தினால் கண்கள் தெரித்து விழும்படி கீதா பார்த்தாள். ஆமாம் பொன்னி, இது யார் என்று அவள் கேட்பதற்குள் இருதயம் படபடப்பில் நின்றுவிடும் போல் தோன்றியது. அருகில் வந்து நின்ற பொன்னியின் முகம் சோகத்தினால் வாடி இருந்தது. உங்களுக்கு அவர் சொல்லவில்லையா அம்மா என்று தடைப்பட்ட குரலில் கேட்டாள். இந்த போட்டோவை இதுவரை நான் பார்த்தது கூட கிடையாது என வியப்புடன் கீதா பதிலளித்தாள். உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு இதை பற்றி சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இவர்தான் அவர், என் கண்ணினுடைய அப்பா, உங்க வீட்டுக்காரரின் அண்ணா. இந்த உலகத்திலே என்னை தனியா தவிக்க விட்டுட்டு தான் மட்டும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. பொன்னியின் வார்த்தைகள் நின்றன. கரங்களால் முகத்தை புதைத்து கொண்டு சிறு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுதாள் பொன்னி. கீதா பெருமூச்செறிந்தாள். பச்சாதாபம் என்ற உணர்ச்சியானது எதிர்பாராத சமயத்தில் மனதை தாக்குமாகில் அது துக்கத்தை காட்டிலும் வேதனையை உண்டு பண்ணக்கூடும். களங்கமற்ற தனது கணவனை சந்தேகித்து ஏற்கனவே துன்பத்தில் மனம் நொந்து போயிருக்கும் ஒரு பேதை பெண்ணின் மீது வீணாக வன்மம் கொண்டது எத்தனை தவறான செய்கை என்று எண்ணிய கீதாவின் மனம் இரக்கத்தினால் துன்பமடைந்தது. பச்சிலும் குழந்தையைப் போல் தேம்பி அழும் பொன்னியின் துக்கத்தை காண சகிக்காது அவள் அருகில் வந்த கீதா, பொன்னி, எதற்காக இப்படி அழுகிறாய்? இப்படி வருத்தப்படுவதால் என்ன பிரயோஜனம்? இதோ பார் என்னை, கண்களை துடைத்துக்கொள் என்று சமாதானம் கூறிக்கொண்டு அவளது தோலை பிடித்து கொண்டு குலுக்கினாள். எஜமானியின் கரம் தன்மேல் படுவதற்கு தான் அருகதையற்றவள் என்று எண்ணியவள் போல் பொன்னி துள்ளி எழுந்து நின்றாள். அழுது லாபமில்லதான், மனசு கேட்பதில்லை என்று கூறிய வண்ணம் கண்களை துடைத்து கொண்டாள். மறைமுகமாக தனக்கும் நேரடியாக அந்த துக்கத்தை கொடுத்த பெண்ணிற்கும் தாங்கோணாத அந்த மனிதனின் முகத்தை
இன்னொரு தடவை பார்க்க வேண்டும் என்று ஆவல் எழவே கீதா மறுபடியும் அந்த படத்தின் அருகில் சென்று அதை உற்று கவனித்தாள். வெளிச்சம் போதவில்லை அம்மா, இப்ப பாருங்க, நல்லா தெரியும் என்று கூறிய பொன்னி லாந்தர் விளக்கை கையில் தூக்கி படத்தருகில் பிடித்துக்கொண்டு நின்றாள். அசப்பில் பார்ப்பதற்கு ஒன்றாக தென்படுகிறதே ஒழிய இருவருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் முகஜாடையில் எத்தனையோ வித்தியாசம் இருக்கிறதே என்று ஆராய்ந்து பார்த்த பின்பு வியப்புடன் கீதா முணுமுணுத்தாள். நீங்கள் இதுவரை உங்கள் கொழுந்தருடைய போட்டோ படமே பார்த்ததில்லைங்களா என்று வினவினாள் பொன்னி. இல்லை, பெரியவருடைய போட்டோ ஒன்றும் வீட்டில் கிடையாது என்றுதான் இத்தனை நாள் எண்ணியிருந்தேன் என்று பதிலளித்த கீதா மறுபடியும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். போட்டோ படங்கள் வேண்டியது இருக்கிறதுங்க. அவர் இறந்தவுடனே பெரியம்மா எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில போட்டு மூடி வச்சுட்டாங்க. இந்த ஒரு படத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும் என்று நிதானமாக கூறிய பொன்னி ஒரு சோக புன்னகை செய்தாள். அதனால் தானோ என்னவோ வீட்டிலே பெரியவருடைய ஜாமான்கள் ஒன்றும் என் கண்ணில பட்டதில்லை. பெரிய தொழிற்சாலை எஜமானராக வாழ்ந்து இறந்து போயிருக்கும் அவருக்கென்று ஒரு பொருள் கூட சொந்தமில்லாமல் இருந்திருக்குமா என்று நான் யோசித்ததே கிடையாது. அவருடைய சட்டைகளையோ வேறு எந்த விதமான ஜாமான்களையோ நான் இதுவரை கண்ணால் கண்டதே இல்லை. இவைகளெல்லாம் எங்கேதான் சென்று மறைந்து கொண்டிருக்கின்றனவோ அதுவும் எனக்கு தெரியாது என்றாள் கீதா ஆச்சரியத்துடன். பின்கட்டில கீழண்ட பக்கம் ஒரு பெரிய அறை ஒன்று பூட்டி கிடக்கிறதே, பார்த்திருக்கிறீங்களா? அந்த அறையில தான் அவருடைய ஜாமான்கள் புறாவும் பூட்டி வச்சிருக்கிறது. அதன் சாவியை பெரியம்மா வச்சிருக்காங்க. அவங்க உத்தரவு இல்லாம சின்னவர் கூட அந்த அறையை திறக்கக்கூடாதுங்க என்றாள் பொன்னி. அந்த அறையிலே ஏதோ பழைய ஜாமான்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள் போல இருக்கிறது என்றுதான் நினைத்தேனே ஒழிய இப்படி இருக்குமோ என்று கூட நான் ஊகித்ததில்லை என்று கூறிய கீதா பொன்னியின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அம்மா, ஒன்று கேட்கிறேன், கோவிச்சிக்காதீங்க என்று பீடிகையுடன் பொன்னி ஆரம்பித்தாள். என்ன கேட்கப் போகிறாள் என்று அவளது முகத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் கீதா. உண்மையாகவே உங்கள் புருஷர் இன்னும் உங்களுக்கு இவரை பற்றி சொன்னதில்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட பொன்னி அந்த படத்தை சுட்டி காட்டினாள். இல்லை என்பதற்கு அடையாளமாக கீதா தலையை அசைத்தாள். நான் சந்தேகப்பட்டது சரியாகத்தான் இருக்குது. என்ன இருந்தாலும் பெஞ்சாதிக்கு புருஷன் நிஜத்தை சொல்லாமல் இருப்பாங்களா என்று முதல்ல நினைச்சேன். அப்புறம் உங்களோடு பழகினதுல உங்களுக்கு உண்மை தெரியாது, அதனால நீங்க என் மேல கொஞ்சம் சந்தேகமாக இருக்கீங்கன்னு என் மனசுல பட்டுடுச்சு. சின்ன எஜமா இப்படி அரிச்சந்திரராக இருப்பான்னு யார் தான் நினைக்க முடியும் என்று வியந்த பொன்னி மேலே தொடர்ந்தாற்போல், சின்னவரும் பெரியம்மாவும் ஏன் இந்த அம்மா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு அவங்க மீதே கோபம் கூட வரும். பெஞ்சாதிக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த புருஷன் மறைச்சி வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லைங்களா? அது போலவே தம்பி பெஞ்சாதிக்கு சொல்லக்கூடாதுன்னு அண்ணன் காரியத்தில் ரகசியம் பண்ணுறது வீட்டுக்கு பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கா? இப்படியெல்லாம் அடிக்கடி நான் நினச்சி பார்க்கறது உண்டு. இவங்கெல்லாம் சொல்லாட்டி போகிறாங்க, நானாவது போய் விஷயத்தை சொல்லிடலாம்னு ஒரே ஒரு சமயம் நினைச்சிருக்கிறேன். ஆனால் அம்மா, என்னன்னு பேச்ச ஆரம்பிக்கிறது? அதை கேட்க உங்களுக்கு பிடிக்குமா? மாட்டேன் போன்னு என்று கோவிச்சுக்கிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து கொண்டு இதுவரை பேச துணிஞ்சதில்லை. யார் பண்ணிய புண்ணியமோ இன்னைக்கு நீங்க இந்த பக்கம் வந்தீங்க. எனக்கு எல்லாம் சொல்லணும் போல இருக்கு. இன்னைக்கு மட்டும் மழை பெய்யாதிருந்தால் என் கதை உங்களுக்கு தெரியாத கதையாக தான் போயிடும் இல்லைங்களா என்று கேட்டு நிறுத்தினாள். நீ சொல்கிறது விளங்கவில்லையே என்று கீதா இடைமறித்ததற்கு, நாளை இரவு வண்டிக்கு நான் என் பிறந்த ஊருக்கு போகிறேன். ஆமா, எல்லோரிடமும் உத்தரவு வாங்கி கொண்டு விட்டேன். ஊருக்கு கூட்டி போக என் அண்ணார் வந்திருக்கிறார். உங்களிடம் உத்தரவு வாங்குவதற்கு காலையில் பங்களாவுக்கு வரணும் என்று இருந்தேன். அந்த சிரமங்களை சாமி எனக்கு வைக்காம ஒரு மழையை கொட்டி அம்மாவை இந்த ஏழையின் வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டார் என்று சிரித்தாள் பொன்னி. உன் ஊருக்கு போனதும் எப்போ நீ திரும்பி வருவாய் பொன்னி? 2-3 மாதங்களில் வந்து விடுவாய் அல்லவா என்று கேட்டாள் கீதா. திரும்பி வருவதா? இந்த ஊரில் என்னம்மா இருக்கு திரும்பி வர? என் சொந்த ஜனங்களுடன் கூட போய் சேர்ந்து கொள்ளப் போகிறேன். 6 வருஷங்களுக்கு அப்புறம் எங்கள் ஊர் பக்கம் போறேனுங்க. இனி சாவர மட்டும் அந்த ஊரு தான் என்னுடையது என்று உணர்ச்சி ததும்பும் குரலில் முடித்த பொன்னி எஜமானின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது விழிக்கடையில் துளிர்ந்த கண்ணீரே அவளது குமுறும் மனதிற்கு சான்றாக இருந்தது. பொன்னி,
இது ஒன்றும் எனக்கு தெரியவே தெரியாதே என்று பச்சாதாபமும் வியப்பும் கலந்த குரலில்